கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருந்தவர் வக்ரம் ஆகுறாரு. அப்போ திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே இல்லங்க. 3ஆம் நபரால தான் எங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை. எப்பவுமே நான் சொல்றது உண்டு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்குள்ள 3 பெர்சன்ஸ் வரவே கூடாது. கணவன் ஃபர்ஸ்ட் பெர்சன்னா, மனைவி செகண்ட் பெர்சன். அவங்களுக்கு அடுத்து யார் வந்தாலுமே அவங்க 3 பெர்சன் தான். அதனால தான் இந்த 3 பெர்சன் அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்தது. 2 பெர்சன்னா அது கணவனும் மனைவியும் மட்டும் தான். ஸோ இந்த மாதிரி 3 பெர்சன்ஸ்னால வந்துட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். யாராவது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் என் ஹஸ்பண்டோட பிரச்சனைடி அப்படின்னு சொன்னால், அங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக நீ இன்னும் கொஞ்சம் சண்டை போடு, இதெல்லாம் சரியில்லை, உன்னை ட்ரீட் பண்ணுற விதம் தப்பாக இருக்குன்னு நம்மளை கொஞ்சம் ஏற்றி விடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. கணவனுக்கு உங்களை பற்றின புரிதலும், மனைவிக்கு உங்களை பற்றின புரிதலும் வரும். 2 பேருமே ஒரு கருத்தோம்பதித்த தம்பதிகளாக இனிமேல் வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறாரு. 2வது பிஸ்னஸில் பார்ட்னர்ஸோட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கிளாஷ் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த விஷயங்கள்லாம் செட்டில் ஆகிறது. பார்ட்னர்ஸ் ஒரு நல்ல மனோநிலைக்கு வர்றது, அல்லது வேறு பார்ட்னர் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் 100% இருக்குது. ஹையர் எஜுகேஷன் பிஜி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு தீசிஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது, முடிக்கவே முடியலைன்னா டக்குன்னு முடிக்கிறது. வேலையில் இடம் மாற்றம் தேடும்போது அந்த இடம் மாற்றம்ங்கிறது 100% கிடச்சிரும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தகப்பனாருக்கு அப்பர் பாடி ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் வரும். கன்னிராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு, சுசீந்திரத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார். அவரை போய் ஒரு சனிக்கிழமை பார்த்து அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு இவங்க தயிர் வாங்கி கொடுத்துக்கிட்டே வந்தாங்கனாலும் நல்லது. ஆஞ்சநேயரை ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அந்த பிரதோஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பிரதோஷம் வரும். ஸோ பிரதோஷத்துக்கு தயிர், பசம் தயிராக வாங்கி கொடுக்குறது நல்லது. நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்குதுன்னா, இப்போ பாக்கெட் பால், பாக்கெட் தயிர் இது எல்லாமே சுவாமிக்கு கொடுத்துட்ருக்காங்க. இயற்கையான பொருட்களை மட்டும்தான் அவருக்கு கொடுக்கணும். ஸோ அபிஷேகத்துக்கு பசம் தயிரை கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.